நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே ஆகும்போது நல்லா ஒயிட் கலரில் பளிச்சுன்னு இருந்த ஒரு ஹெட்லைட்டு எல்லோ கலரில் மாறிடும். எவ்வளோ துடைச்சாலும் போகவே போகாது. அப்படிப்பட்ட டைமில் இதை வந்து பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு ப்ராடக்ட்டை பார்த்து இது வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இதோட ரிசல்ட்டை காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இந்த ப்ராடக்ட் தான் அது. நூடான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் இது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா டிஃபெண்டர், அதாவது சைன் லைக் ஏ மிரர், கிளீன் ஹெட்லைட் அண்ட் சேஃப்டி நைட் யுவர் ஹெட்லைட்ஸ் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஹெட்லைட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நைட்டில் நம்ம கார் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து சேஃப்டியான ஒரு பயணமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இதை நம்ம க்ளீன் பண்ணி எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இதை பளிச்சுன்னு மாற்றுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு செக் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் சைடு அப்படியே விட்டுருவோம். ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட்டை பார்த்து எந்த அளவுக்கு இது க்ளீன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாங்கலாமா என்ன அப்படிங்கிறத ஐடியா பண்ணிங்க. வாங்க இதை செக் பண்ணி பார்த்துருவோம். இதை ஓப்பன் பண்ணால் இந்த ப்ராடக்ட் தான் உள்ளார இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. அடுத்ததை இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் ஒரு தின்னான ஒரு துணி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் படாமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஹெவியான ஒரு கெமிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த துணியால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதான். இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் ஸ்பாஞ்சால் ஃபுல்லாக அப்படி இதை பரவலாக வச்சுட்டு 2 மினிட்ஸ் டைம் எடுத்தது பிறகு இதை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருவோம். இது எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு இது ஃபுல்லாக தீத்திக்குவோம். மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது இந்த வண்டி வாங்கி. எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இந்த கலர்லாம் இதில் ஒட்டிகிட்டு வருது. சப்போஸ் இந்த கெமிக்கல் வந்து இந்த இடத்துல பெயிண்டில் பட்டுட்டு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணி அதை மறைச்சி வச்சிங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு தின்னான ஒரு டவல் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக தொடச்சி பார்த்துருவோம். இது எந்த அளவுக்கு இது பளிச்சுன்னு மாறுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். பரவாயில்லைங்க, நல்லா வேலை செய்யுது. உங்களை பார்த்தாலே தெரியுது. முன்னாடி அந்த அளவுக்கு எல்லோவாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு உள்ளார உள்ள அந்த லேம்பெல்லாம் வெளியில் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நல்ல கலர் மாறிடுச்சுது. இந்த அளவுக்கு இது மாறும் அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயமாக எதிர்பார்க்காம தான் இருந்தேங்க. நல்லாவே மாறி இருக்குது. உள்ளார உள்ள அந்த பல்போட தன்மையை வந்து இது குறைச்சிருக்கு. அப்படின்னா நைட்டில் நான் ட்ராவல் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இதோட பிரைட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்துங்க. அதையும் இப்போ உள்ள டைம்லலாம் 1க்கு 2 3ன்னு எல்இடியை வச்சு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி மேலே அடிச்சுட்டே வர்றாங்க. அந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளால் அதை எதிர்கொண்டு அந்த வண்டியை ஓட்டவே முடியாது. ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மறைஞ்சிரும் நம்மளுக்கு. அந்த டைமில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறதே. ஒரு சைடு ஹெட்லைட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். அது நான் வந்து எதிர்பார்த்ததை விட குறுகிய டயத்துக்குள்ளே ஒரு 2-3 நிமிஷம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுச்சு. அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணலை, இன்னும் லெஃப்ட் சைடு க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த க்ளீன் பண்ணாத பக்கத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லோ ஷேடோட தெரியுதுங்களா? அப்படியே பாருங்கள் லெஃப்ட் சைடில் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். உள்ளார உள்ள லேம்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பிறகு தான் உள்ளார உள்ள லேம்பே எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு ஃபுல் எல்லோ ஷேடோடு இருக்குது. இந்த அளவுக்கு இது க்ளீன் பண்ண நான் எதிர்பார்க்கல. சூப்பரான ப்ராடக்ட்டு தான் இது. இருமலுக்கு நல்லாவே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நூடான் ப்ராடக்ட் வச்சு 1 டைம் க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த ஹெட்லைட்டை. அதுவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்னொரு டைம் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த எல்லோ ஷேட் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம். இது வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி சொல்லலை. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு காரை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த ஹெட்லைட்டை வந்து புதுசாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வேண்டியில்லை. இந்த
இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 650 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒர்க்கில் இந்த ஹெட்லைட் வந்து அந்த எல்லோ ஷேடோலாம் ரிமூவ் ஆகி பளிச்சுன்னு மாறுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இது மாதிரியான டெக்னிக்கல் சார்ந்த நிறைய அப்டேட்டுகளை வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் மட்டும் கையை மட்டும் வச்சிடாதீங்க. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக 2-3 நிமிஷத்தில் இது ரிமூவ் பண்ணுதுன்னா எந்த அளவுக்கு ஹெவியான ஒரு கெமிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. இது வந்து 2வது ஹெட்லைட்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால அது ஓரளவு பண்ணிட்டோம். 2வது ஹெட்லைட்டில் இப்போ நம்மளுக்கு தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் அப்படியே நீட்டாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இந்த நூடான் டிஃபெண்டரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம், 2 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் உள்ள ஹெட்லைட்டும் நல்லா தொலைச்சிட்டேன். நல்லா 2 டைம் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த எல்லோ கலர் வந்து ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு அந்த ஹெட்லைட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இருக்குது பாருங்கள், உள்ளார உள்ள லேம்பெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இப்போ முன்னாடி எந்த அளவுக்கு எல்லோ ஷேட் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நான் இந்த பக்கம் கூட தொலைச்சிருக்கேன். இந்த லேம்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப் கூட நான் தொலைச்சிருக்கேன். இப்போ இந்த லேம்பு எல்லாம் தொலைச்சிட்டோம் அப்படின்னா, ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் உள்ள ஹெட்லைட்டு தான் பளிச்சுன்னு இருக்கணும். வாங்கின ப்ராடக்ட்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா இதையும் தொலைச்சிக்கலாம். அப்படி அதை விட்டுட்டு இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று, இதை கூட நான் தொலைச்சிருக்கேன். ஏற்கனவே இதுவும் எல்லோ ஷேடாக தான் இருந்துச்சு, அதையும் தொடச்சி க்ளீன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.